ஹலோ துதுவலையில் இறச்சு துதுவலையில் இறச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. துதுவலையனை அறுத்து தொண்டையில தான் நினைச்சு மாமங்கூட பேச போறேன் மணிக்கணக்கா. அவர்கிட்ட பேசணும். நான் கைத்தட்டி பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசணும். அது விடிய விடிய பேசணும்னு ஆசையாத்தான் இருக்கு. எங்க நம்ம தான் இங்கிட்டு வந்துடுறோம், எங்கிட்ட பேசுறது. அதனால யார் யாரு காவலுக்கு போறோம் தெரியுமா? நான் போறேன். என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வராங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க, சில உயிரை எடுக்கிற தோழிகளும் இருக்கிறாளுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிற உயிர் தோழி அவளையும் சந்திக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற சந்திக்க போறேன். மனதில் உள்ள விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு மனம் திறந்து இந்த மனம் பேச போறேன். சரி, அதை நீங்களும் கேட்க போறீங்க. ஆனா தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு எங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்க அப்பா கோபக்கார். அதை விட எங்க அண்ணன் அதை விட கோபக்காரன். அவன் கோவப்பட்டானா எத்தனை தலை உருளும்னே தெரியாது. அதுவும் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் மருந்த குடிச்சிருவான். அவன் குடிச்சு போவான். அதனால அவன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. காவலுக்கு போறோம். காவலில் கண்ணுங்குருத்தமாக இருக்கணும். காலதாமதம் காரியக்கேடாக ஆயிடக்கூடாது. சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். அதற்கு முன்பாக மற்றொரு முறை என்னுடைய காதலை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, கோவிரு கோயில சேவல பார்த்து படிக்கிறது பாட்டு, நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம். ஏ மாமா மயங்கிடலாம். கோவிரு கோயில சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம். ஏ மாமா மயங்கிடலாமா?
சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம். நீ அருகே வரும் நேரத்தில மண் மேல காலு கோலமோடுது. ஊர் வரங்கும் நடுக்காமத்தில கண் மூடி மூடி தனமோடுது. முத்தாதம்மா ஆசனதி முத்தாதம்மா குத்தாதம்மா நீங்கண்ட குத்தாதம்மா நீ ஆடாத நாத்து நானோல பாடு காத்து. மாமோ மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா. ஏ கோவர குயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா. ஏ மாமா மயங்கிடலாமா. நான் தான் காதலிக்கிறேன். நன்றிண்ணா. நான் தான் காதலிக்கிறேன் மாமான்னு கொணட்டுறேன். நீங்க ஏன் ஒரு மாதிரியா கொணட்டுறீங்க? என்ன இல்லம்மா நீங்க பண்ணதை பின்னாடி வாங்கி சொல்ல வேணாமா? பாத்தியாரு? இல்ல அந்த இடத்துல செய்யலைன்னா சரிப்படாதுல்ல அது. ஆமா ஆமா அது சரிதான். ஏன்னா ம். தேனிசை தென்றல் தேவா அவர்கள் மூலமாக இசையமைக்கப்பட்ட ஒரு பாடல், ஓ அழகான ஒரு பாடலை அருமையான முறையில் இசையமைச்சிருக்கக்கூடிய இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி. 4 பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரி வச்சிருக்கிறீங்க. ஆமா வாட்சர் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா? இது காதல் பண்ணதெல்லாம் வெளியில சொல்ல முடியுமாமா? வெளியில சொல்லக்கூடாத பிரச்சனையாயிரும். அதுல எங்க அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் வேற எடுத்துக்கிட்டு ஆமா, இருக்கிறாரு. அப்புறம் நிறைய குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கான். காத்து வழியாக கேள்விப்பட்டேன். நல்ல வேலை இன்ன வரையும் என் பக்கிட்ட எதுவும் வரல. எல்லாத்தையும் போட மாட்டார். யார் யார் பிரச்சனைக்கு உரியவங்களோ அவங்கள மட்டும் பிரச்சனையாக்குவார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா என்னுடைய முதல்